எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறத குறித்து ஏற்கனவே பாஸ்டர் பேசிட்டாங்க. அதாவது நீங்கள் என்னடா துக்க வெள்ளியில் போய் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு அப்படி நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா இது உண்மையிலே நான் சொல்ல மனப்பூர்வமாக சொல்ல ஒரு சந்தோஷமான நாள். ஏன்னா அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அதாவது ஆதி மனிதனாகி ஆதாம் பாவம் செய்து அவன் தேவ மகிமையை இழந்தவனாக காணப்பட்டான். அப்போ அந்த தேவ மகிமையை திரும்பவும் மணிபுத்திரருக்கு கொடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். நான் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பலை. ஏன்னா எங்கள் சபையில் நீங்கள் எல்லாருமே நல்லா பேசுனீங்க, நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எங்கள் சபையில் நாகர்கோவில் சென்ட்ரலில் காலையில் 9லேருந்து சாயந்தரம் 3 மணி வரை பேசுவாங்க பிள்ளைங்க. அது வரைக்கும் எல்லோரும் பொறுமையாக இருந்து கேட்பாங்க, எல்லோரும் பேசுவாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசந்த வாசிங்க, லேவிய ராகமம் 4வது அதிகாரம் 5-6. லேவிய ராகமம் 4வது அதிகாரம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவை பாடுகளையும் அவருடைய தியாகங்களையும் நீங்கள் பார்க்கணும்னா 3 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 3 எதுலான்னா, முதலாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவிய ராகமம், புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் யோவான் எழுதின சுவிசேஷமும், எபிரேயருக்கு எழுதின நிருபம். இதில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவை பாடுகளையும் தியாகங்களையும் பார்க்கலாம். ஒரு பாடலோடு ஒரு சில நான் இப்போ பேசக்கூடிய ஒரு சின்ன இது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை குறித்ததான இது. தேவாலயத்திரை 2ஆய் கிழிந்ததன்றோ, தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ, காரிருள் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அகன்றதோ, புவியெல்லாம் நடுங்கியதோ, உத்தமரேசு துடிக்கிறார் சிலுவையிலே, உருகாதோ நெஞ்சம், உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு, உருகாதோ நெஞ்சம், நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாட செய்ததாலே, முந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம். அதாவது நீங்கள் வேதத்தில் எங்கெல்லாம் 7 என்ற இலக்கத்தை பார்க்கிறீர்களோ, அந்த 7 என்று சொன்னாலே அது பரிபூரணம்.
வேதத்தில் 40 முக்கியமான வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 40 என்று சொன்னால் அது உபவாசத்தை குறித்து. 40 நாட்கள் நிறைய பேர் உபவாசம் இருந்தாங்க. 40 50 என்ன அது பெந்தகோஸ்தே பண்டிகை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி முக்கியமான எண்கள் லக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 என்று சொன்னாலே அது பரிபூர்ணத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நீங்கள் இப்போ பேசின அந்த 7 வார்த்தை பேசுனீங்களா, இது 7, இது பரிபூரணம். அதே போல தேவன் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். நீங்கள் பார்க்கீங்க. அப்போ அந்த 7ன்னு சொல்லக்கூடியது அது ஒரு பரிபூர்ணமான ஒரு காரியத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதாவது ஆதி மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவனாக இருந்தான். அப்போ தேவன் பார்த்தார், நாம் உண்டு பண்ணி அந்த மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமையை அவன் இழந்து போனான். இப்போ என்னன்னா, அவர் தேவன் மனுஷனை உண்டாக்கின பொழுது அவனுக்குள்ளே ஒரு ஜீவனை கொடுத்தார். அவர் மனுஷனை உண்டாக்கி அவன் நாசியிலே ஜீவனை அவனை ஊதினார். அவன் ஜீவனுள்ள மனிதனாக இருந்தான். அப்போ பிசாசுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்த பொழுது அந்த ஜீவனை அவன் இழந்து போனான். அப்போ நீங்கள் கேட்கலாம், அவன் ஆதாம் உயிரோடு தானே இருந்தான்னு நீங்கள் கேட்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் உயிரோடு இருந்த உண்மைதான், ஒரு கோமா ஸ்டேஜில் தான் இருந்தான். அவன் ஒரு நடைப்பணமாக தான் வாழ்ந்து கொண்டு வந்தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் அதான் யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கீங்க 10வது அதிகாரம் 10வது வருஷத்தில் நான் அவர்களுக்கு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நான் அவனுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று யோவான் 10வது அதிகாரத்திலே 10வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் வந்து அந்த பலிமுறைமைகளை ஏற்படுத்தினார். நீங்கள் லேவியராமத்தில் இப்போ அந்த வாசிச்சிங்கள் அந்த 7 தரம். அப்போ அந்த 7 எதை குறிக்கிறதுனா அது ஒரு பரிபூர்ணத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்து 7 இடங்களிலே ரத்தம் சிந்தினார். அவர் சிலுவையிலே 7 இடங்களிலே ரத்தம் சிந்தினார். முதலாவது காய்பாவின் அரண்மனையிலே அடித்து விசாரிக்கும் பொழுது ரத்தம் சிந்தினார். 2வது கெத்சமனே விடுங்க, நான் 2வது சொல்லுகிறேன். அதாவது 6 இடங்களிலே மனிதனுக்காக ரத்தம் சிந்தினார். அது கெத்சமனிலே எதற்காக அந்த ரத்தத்தை சிந்தினார் என்று உங்களுக்கு நான் விளக்கமாக அதை சொல்கிறேன். 6 இடங்களிலே முதலாவது காய்பாவின் இடத்துல அந்த காய்பா அரண்மனையிலே அடித்து விசாரிக்கும் பொழுது அவர் ரத்தம் சிந்தினார். 2வது பிலாத்துவின் அரண்மனையில் வைத்து பிலாத்தின் அரண்மனையில் போர் சேவர்களினால் 39 இடங்களிலே அவர் சாட்டையினால் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய இடங்களில் நீங்கள் நினைப்பீங்க, நிறைய பேர் தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த வியாதி சுகமாக வந்து ரத்தத்தை பூசிட்டு இருப்பாங்க. ரத்தம் எதுக்குன்னா விடுதலை கொடுக்க தான் ரத்தம். வசனம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, அவருடைய காயங்களால் நீங்கள் உங்களுக்கு வியாதி உங்களுக்கு சுகம் கிடைக்கணும்னா நீங்கள் எதை பார்க்கணுன்னா அவருடைய தழும்புகளை தான் பார்க்கணும். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள், அவருடைய காயங்களால் நீங்கள் சுகமானீர்கள். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் 2வது என்ன சொன்னேன், பிலாத்தினுடைய அரண்மனையில் வைத்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். 3வது அவருடைய தலையிலே முள்முடி சூட்டின பொழுது அது அந்த மரத்தை அது எந்த முள் என்றால் சீத்தி மரம். அதாவது நம்ம உடமரம் வீட்டில் பார்த்துருப்போம், அது 1 இன்ச்சு 2 இன்ச்சு முள் தான் இருக்கும். அந்த சீத்தி மரத்தில் உள்ள முள் தான் 7 இன்ச்சு 8 இன்ச்சு நீளம் வரை இருக்கும். நீங்கள் வேதாமத்தில் வாசிச்சிருப்பீங்க, அந்த சீத்தி மரத்தினால்தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியெல்லாம் செய்யப்பட்டது. சீத்தி மரம் 2000 வருஷங்களுக்கு பிறகு கூட புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த சீத்தி மரத்தில் உள்ள ஒரு பொருளை எடுத்திருக்காங்க. 2000 வருஷத்துக்கு பிறகு எந்த அழிவும் இல்லாமல் ஒரு பொருளை எடுத்திருக்காங்க. அப்போ அந்த சீத்தி மரத்தினால்தான் உடன்படிக்கை பெட்டி செய்யப்பட்டது. அந்த சீத்தி மரத்தில் உள்ள முட்கள் தான் 6 இன்ச்சு 7 இன்ச்சு நீளம் இருக்கும். அப்போ 3வது அந்த முள்முடி, அந்த சித்தி மரத்தில் உள்ள முட்கள் தான் அந்த முள்முடியே பின்னப்பட்டிருந்தது. அப்போ 3வது எதனால ரத்தம் சிந்தினார், முள்முடி சூட்டப்பட்டவராக ரத்தம் சிந்தினார். 4வதாக அவருடைய கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டதினால அவர் ரத்தம் சிந்தினார். 5வது அவருடைய கால்களிலே அடிக்கப்பட்ட ஆணிகளினால் அவர் ரத்தம் சிந்தினார். 6வது அவருடைய விழாவிலே ஈட்டியினால குத்தப்பட்ட பொழுது அவர் ரத்தம் சிந்தினார். இது 6 ரத்தம், 6 இடங்களில் ரத்தம் சிந்தது. நான் முதலாவது ரத்தம் 7 இடங்களில் ரத்தம் சிந்தினார். 7 என்பது பரிபூர்ணத்தை குறிக்கிறது. அந்த முதலாவது அந்த கெத்சமனிலே சிந்தினாரே ரத்தம், அது எப்படி சிந்தினார் என்று நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது எபிரேய பாஷையில்
காத் செமன். செமம் என்றால் ஒலிவம், காத் என்றால் ஆலை. காத் செமம் என்றால் ஒலிவ ஆலை. இயேசு கிறிஸ்து அடிக்கடி எங்கே போனார்? ஒலிவமலைக்கு போனார். அவர் லூக்கால சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனாராம். இன்னொரு வசனத்தில் அதே லூக்கால சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பகற்காலங்களிலே தேவாலயத்தில் உபதேசித்து விட்டு இரவு ஒலிவமலையிலே போய் தங்கினாராம். அது நிறைய அந்த ஸ்டோரியை பற்றி சொன்னேன்னா இழுத்துக்கிட்டே போவோம். ஏன்னா உள்ளே தாவரவியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்திலே அதிகமான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய ஒரே மரம் ஒலிவ மரம் தான். ஒலிவ மரத்தில் தான் அந்த தாவீது அழுது கொண்டே ஒலிவமலையில் தான் தன்னுடைய மகன் அப்சலோமுக்காக அழுது கொண்டே ஒலிவமலையில் தான் ஏறி போனான். சகரியால சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துனுடைய பாதங்கள் கூட கடைசி ஒலிவமலையில் தான் வரப்போகிறது. அவர் எப்பொழுதுமே ஒலிவமலையில் தான் போயிருந்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த அந்த காத் செமன் என்று சொல்லப்பட்டது ஒலிவ ஆலை. அந்த ஒலிவ மரத்தில் நடு மையத்தில் ஒலிவ மலையில் நடு மையத்தில் அந்த ஒலிவ ஆலை இருந்தது. ஒலிவ ஆலைன்னு நீங்கள் ஃபேக்ட்ரின்னு நினைக்காங்க. ஒரு பெரிய எந்திர கல் இருந்தது. அந்த எந்திர கல்லுக்குள்ளே ஒரு சின்ன கல் அதில் இறக்கப்படும். அப்போ சுற்றில் இருக்கக்கூடிய அந்த ஒலிவ பழங்களை கொண்டு வந்து அந்த கல்லுக்குள்ளே கொட்டுவார்கள். கொட்டி விட்டு அந்த சின்ன கல் இருக்குல்ல, அந்த இறக்கக்கூடிய அந்த கல்லில் ஒரு நீள பலகையை கட்டி அதை கழுதைக்கு தலை அந்த முதுகில் வச்சு கட்டிடுவாங்க. அப்போ அந்த கழுதை அப்படியே சுற்றி கொண்டே வரும் பொழுது அந்த ஒலிவ பழங்களுடைய அந்த எண்ணெயானது அப்படியே பிழியப்பட்டு நசுக்கப்பட்டு அந்த இடித்து பிழியப்பட்டு அந்த எண்ணெய் அப்படியே வெளியே வரும். அதை நினைவுகூரும் பொருளாக தான் அவர் எப்போவுமே ஒலிவமலைக்கு போனார். ஏன்னா நீங்கள் அந்த காத்சமன் சொன்னீங்களா, காத்சமன் அதாவது ஒலிவ ஆலை, அதைத்தான் நம்ம தமிழில் கெத்சமனேன்னு சொல்லலாம். நீங்கள் கெத்சமனே வேறு எதுன்னு நினைக்காங்க. அந்த ஒலிவ மலையின் நடு மையத்தில் அமைந்திருந்த அவர் எப்பவுமே கெத்சமனில் போய் ஜெபம் பண்ணார். அதனால தான் அந்த யூதாஸ் காரியத்துக்கு நல்லா தெரிஞ்சிருந்தார் அவர் எங்கே போவார். அவரை காட்டி கொடுக்கப்பட்ட யூதாஸ் காரியத்தை எங்கே போனால் அவர் நல்லா தெரியும். அவர் எங்கே போவார்? அந்த ஒலிவ மலைக்கு தான் போவார், அந்த கெத்சமனைக்கு தான் போவார், அங்கே தான் போய் ஜெபம் பண்ண போவார்னு அவனுக்கு நல்லா தெரியும் யூதாஸ் காரியத்தை. அதனால தான் கரெக்டாக அப்படியே கூட்டி கொண்டு வந்துட்டான். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த கழுதையானது அப்படியே சுற்றி வரும் பொழுது அந்த ஒலிவ பழத்திலிருந்து அப்படியே பிழியப்பட்டு, அப்போ அவர் இயேசு கிறிஸ்து அப்படி தான் பிழியப்பட்டார். அவர் நமக்காக ஒலிவ எண்ணெயாக பிழியப்பட்டார். அப்போ அந்த 6 இடங்களிலே அடிக்கப்பட்டது மனிதர்களால் அடிக்கப்பட்டது. அப்போ இந்த கெத்சமனேல அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் வேர்வை துளிகளாக வெளியே வந்தீங்களா? அவரை யாரும் கைது பண்ணல, அவரை இதுவரைக்கும் யாரும் பிடிக்கல, அவரை திட்டல, எதுவுமே செய்யல. அப்போ அந்த கெத்சமனேல அவர் சிந்தப்பட்ட அந்த அந்த ரத்தம் இருக்கிற அந்த எண்ணெய், அது எல்லாத்துக்கும் அதுதான் பயன்படுத்துகிறாங்க. அந்த ஒலிவ எண்ணெய் எதற்கு தெரியுமா அடையாளம்? நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினதற்காக நமக்காக சிந்தப்பட்ட அந்த அபிஷேக எண்ணெய். அந்த அபிஷேக எண்ணெயாகிய ரத்தம் தான் கெத்சமனேலே சிந்தப்பட்ட ரத்தம். அதுதான் இரத்தத்தின் பெருந்துளிகளாய், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்தில் வந்தார்னு அவருக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக? நமக்காக ஜீவனை கொடுக்கத்தான் வந்தார். அப்போ ஏன் சீசர்கிட்ட சொல்கிறாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் வந்து எனக்காக என் கூட வந்து ஜெபிங்க. அப்போ அவருக்கு தெரியாத நான் ஜீவனை கொடுக்க தான் நம்ம வந்திருக்கேன்னு. ஆனால் அவருக்கு ஏன் தெரியுமா அந்த துக்கம்? அந்த துக்கத்தை நான் சொல்கிறேன். அவர் எதுக்காக திரும்ப அவர் துக்கப்பட்டார்? கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னால் அடிக்கப்பட்டு படைக்கப்பட்ட ஒரு மனிதன் வந்து என்னை காரி துப்ப போகிறான். என்னால் நான் படைத்தேன், என்னுடைய பிள்ளைகள் வந்து என் கால்களையும் கைகளையும் ஆணி அடிக்க போகிறாங்க, என் விழாவில் அந்த துக்கம் அவருக்கு. இப்போ நீங்கள் ஒரு 2 வயசு குழந்தையோ உங்களுக்கு இருக்காங்க. அந்த குழந்தைங்க நீங்கள் படுத்திருக்கும் போது நீங்களும் படுத்திருக்கீங்க. உங்களை என்ன செய்யும்? கால் எடுத்து உங்களை மிதிக்கும் குழந்தைங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? சந்தோஷம், உங்களுக்கு அதில் ஒன்றும் துக்கம் இருக்காது, அப்படி தானே? அப்போ நீங்கள் நானே பார்த்துருக்கேன். அப்போ அந்த பெற்றோர்கள் தாய்மார்களை நான் பார்த்துருக்கேன். அந்த பிள்ளையுடைய அந்த பெருவிரலை அப்படியே எடுத்து என் செல்லம், என் கண்ணு, என் செல்லம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த 2 வயசு குழந்தைகளை நீங்கள் கொஞ்சுவீங்க. இது ஒரு 20 வயசு பிள்ளை உங்களை வந்து மிதிச்சா எப்படி இருக்கும்? ஒரு வாலிபனாக வளர்ந்த ஒரு பிள்ளை உங்களை வந்து மிதிச்சா எப்படி இருக்கும்? நான் எங்கள் நாகர்கோயிலே நான் பார்த்துருக்குறேன். பிள்ளைங்க வளர்ந்து பெரிய ஆளான பிறகு
தாய் தகப்பனை எட்டி மிதிக்கிற சனியனை, நீ எதுக்கு இந்த உலகத்தில் இருக்க, போ, எங்களுக்கு எதுக்கு நீ பாரமாக இருக்குன்னு சொல்லி தாய் தகப்பனை அப்படியே எட்டி உதைக்கக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் பார்த்துருக்கோம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அப்போ அந்த தாய்க்கு இருதயம் எப்படி இருக்கும், வெடித்து செதறிடும். நான் ஒரு தாய் அழுகிறத நான் பார்த்துருக்கேன் கண்ணாலே. ஐயோ என் பிள்ளையே இப்படி செய்துட்ட, நான் இனி இருந்து என்னத்துக்கு, எனக்கு இருந்து அந்த ஆத்தும வருத்தம், அப்படியே இருதய குமுறல், அதுதான் அவருடைய கெத்செமனேல அப்படி அவருடைய இருதயம் வெடித்து செதறும். ஏன்னா நான் என்னால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், நான் படைத்த பிள்ளைகள் என்னை வந்து காரி துப்ப போகிறாங்க, என்ன அடிக்க போகிறாங்க, அவங்க சிலுவையில் என்னை அடிக்க போகிறாங்க, என்னை துன்புறுத்த போகிறாங்க. அந்த அவருடைய வியாகுலம், கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அது ஒரு ஆங்கிலத்தில் வேற ஒரு இதாக சொல்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அந்த ரத்தம் வந்து குடலுக்குள்ளே போகுமா, குடல்ல இருந்து அப்படியே ஈரலுக்குள்ளே அந்த ரத்தம் போகுமா, ஈரல்ல இருந்து அப்படியே கிட்னிக்குள்ளே போகுமா, அந்த கிட்னிக்குள்ளே போய் அந்த இதுதான் அப்படியே ரத்தத்தின் பெருந்துளிகளாக, அந்த வியாகுலம் அவர் அடைந்த அந்த வியாகுலத்தில் அந்த ரத்தம் பெருந்துளிகளாய் வந்து தரையில் விழுந்ததான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அதுதான் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிய அந்த ரத்தம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். உலகத்திலே ஆயிரக்கணக்கான வியாதிகள் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அந்த ஆயிரக்கணக்கான அந்த வியாதிகளை மருத்துவ விஞ்ஞான உலகம் என்ன சொல்லுகிறது என்றால், அதை 39 வியாதிக்குள்ள அடக்கிடலாமா, அந்த 39 வியாதிக்குள் அடக்கிடலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மருத்துவ உலகம். அந்த 39 வியாதிகளுக்காகத்தான் 39 முறை வாரினால் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டாராம். அந்த அடிக்கப்பட்ட அந்த காயங்கள்லேருந்து தான் நம்ம அவருடைய அந்த காயங்களை பார்த்து தான் நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமடைகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.